கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாளிலே நான் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. இந்த நாளுக்கான வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யாரை? மார்த்தாளை பார்த்து, நீ தேவனை விசுவாசித்தால் அவருடைய மகிமையை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. அவருடைய மகிமையை நீ காண்பாய். அதாவது நீங்க பாருங்க, எந்த ஒரு காரியத்தை நீங்க தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீங்களோ அந்த காரியத்தை முதலாவது நீங்க ஆண்டவர் செய்து விட்டார், ஆண்டவரால் இது முடியும் என்று நீங்க விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவரால் எல்லாமே முடியும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்வதற்கு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவர் சொல்லுகிறதற்கு ஒரு ரீசன் எங்க இருக்கின்ற 39வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இயேசு சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு. ஆனா மார்த்தாள் சொல்றா, இப்பொழுது 4 நாள் ஆயிடுச்சே நாருமே. அல்லேலூயா. பாருங்க, அவளுடைய விசுவாசம் அற்று போய்விட்டது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நாம் 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். என்னென்ன காரியங்கள் சம்பவித்தது என்று சொல்லி 3 காரியங்களை நான் உங்களுக்கு சுற்றி காண்பிக்க விரும்புகிறேன். 1, அவன் வியாதிப்படுகிறான். 2வது மரித்து போகிறான். 3வது அடக்கம் பண்ணப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப 3 காரியங்களும் சம்பவித்து விட்டது. இப்ப 4வது நாள்ல தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அதனால தான் அவன் வியாதி படும்போதே முதல் காரியம் சம்பவிக்கும் போதே இயேசு கிறிஸ்துக்கும் செய்தி அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அவர் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் தங்கிவிட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ 2 நாள், அப்போ 3 காரியங்கள் நடக்கணும். அல்லேலூயா. அவன் வியாதிப்படணும், அவன் மரிக்கணும், அவன் அடக்கம் பண்ணப்படணும். அல்லேலூயா. அதன் பிறகுதான் நான் அங்கே போவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தீர்மானம் பண்ணியிருந்தார். ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய விசுவாசம் வேற லெவல். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எல்லாம் கொஞ்சம் தாழ்ந்த லெவல் தான். என்னதான் ஒரு உறுதியான ஒரு விசுவாசத்தில் நம்ம ஓடினாலும் கூட சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் தாழ்ந்து போயிடுதுங்க. பாருங்க, என்னதான் மரியாள், மார்த்தாள், லாசரு இவங்கெல்லாம் இயேசுவோடு கூட உறவாடினாலும், இயேசு கிறிஸ்து அடிக்கடி அவங்களுடைய வீட்டில் தங்கினாலும், அவர்களுக்கு போதித்தாலும், அநேக அற்புதங்கள் அடையாளங்களை கண்ணார இயேசு செய்ததை பார்த்திருந்தாலும் கூட அவருடைய விசுவாசம் லாசருடைய மரணத்தின் நிமித்தமாக மரியாள், மார்த்தாளுடைய விசுவாசம் அற்று போய்விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் கூட அப்படிதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசம் அப்படி இல்லை. அவருடைய விசுவாசம் வேற லெவல். அல்லேலூயா. அது நம்ம அளவிட முடியாத அவருடைய விசுவாசம். ஏன்னா அவர் ஏற்கனவே தெரியும், லாசரு வியாதிப்படுவான், அவன் மரிப்பான், 3வது அவனை அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனாலும் கூட என்னால் போய் அவனை உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொல்லி விசுவாசித்த அவருடைய விசுவாசம் பெரிது. அல்லேலூயா. அதனால தான் அதன் பிறகு அவர் எப்போ வர்றாரு? 4வது நாளில் வர்றாரு. அல்லேலூயா. 4வது நாளில் வர்றாரு, கல்லை எடுத்து போடுன்றாரு. ஆனால் அதற்கு பதிலாக மார்த்தாள் சொல்றா, இப்போ நாருமே. அல்லேலூயா. ஆனால் அவள் விசுவாசித்திருந்தா, அவளுடைய விசுவாசம் உறுதியாக இருந்திருந்தா அவள் என்ன சொல்லியிருப்பா? இயேசுவோடு கூட சேர்ந்து ஜனங்களுக்கு சொல்லியிருப்பான், கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனா அதற்கு பதிலாக சொல்றா, 4 நாள் ஆயிடுச்சு நாருமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 4 நாள் ஆனாலும் 40 நாள் ஆனாலும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் தான் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. நீங்க விசுவாசித்தா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அல்லேலூயா. நீங்கள் வாயில் எப்பொழுதுமே அந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள், தேவனே உன்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, உன்னால் எல்லாமே முடியும் என்று சொல்லி அடிக்கடி நீங்கள் அந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் செய்து கொண்டே இருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, அங்கே 3 காரியங்கள் நடந்த போதிலும் கூட 4வது நாள் அவர் அந்த 3 காரியத்துக்கும் இப்போ இங்கே நடக்குது, 3 நாள் நடக்குது. ஆனால் அந்த 3 நாளுக்குரியதான அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரே நிமிஷத்தில் அவர் அதை செய்து முடிக்கிறார். பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே இருக்கிற தொடர்ந்த 41வது வசனத்தில் நீங்கள் கீழே நீங்கள் வாசித்தீங்கன்னா, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். அல்லேலூயா.
பாருங்க, இப்போ கல்லை எடுத்து போட்டுட்டாங்க. இயேசு சொன்னார் இல்லையா, கல்லை எடுத்து போடுங்கன்னு. இப்போ முதல் காரியம், அல்லேலூயா, நம்ம முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், முதலாவது அவன் வியாதிப்படுகிறான், ரெண்டாவது அவன் மரிக்கிறான், மூன்றாவது அடக்கம் பண்ணப்படுகிறான். இப்போ இங்கே முதலாவது அவன் வியாதிப்படுகிறதற்கு அடையாளம் என்ன? அவனுக்கு அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் என்பதற்கான அடையாளம் கல்லை எடுத்து போட்டார்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் இயேசு கிறிஸ்து கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறார், அதாவது பிதாவுக்கு நேராக ஏறெடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தை அவர் அங்கு உறுதிப்படுத்துகிறார். அவர் பிதாவை எந்த அளவுக்கு அவர் நம்புகிறார், எந்த அளவுக்கு விசுவாசத்தை அவர் பிதாவின் மேலே வைத்திருக்கிறார், அல்லது பிதாவானவர் எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை கேட்டு உடனே அவர் அற்புதம் செய்கிறார் என்பது ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கு விசுவாச அறிக்கையை அவர் செய்கிறதை பார்க்கலாம். இந்த காரியம் இரண்டாவது, அவன் மரித்திருந்தாலும் கூட அவனுடைய ஜீவன் திரும்ப வரும் என்பதற்கான அடையாளம். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றார் பாருங்க, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்களின் நிமித்தம் இதை நான் சொன்னேன் என்றார். அல்லேலூயா. இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அல்லேலூயா. பாருங்க, இங்க 3 காரியங்கள் நடக்குது. முதலாவது 3 காரியங்கள் நான் சொன்னேன். ஒன்று வியாதிப்பட்டான், இரண்டாவது மரித்தான், மூன்றாவது அடக்கம் பண்ணப்பட்டான். இப்போ அதே போல இங்கே அதற்கு 3 அடையாளமாக இயேசு கிறிஸ்து இங்கு செய்கிற அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது கல்லை எடுத்து போட சொல்லுகிறார், இரண்டாவது பிதாவை நோக்கி விசுவாச அறிக்கை செய்கிறார், மூன்றாவதாக அவன் மரித்தவனுடைய பேரை சொல்லி வெளியே வா என்று சொல்லி அழைக்கிறார். அவன் உடனே வெளியே வருகிறான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நீங்கள் நிற்கிறீங்க, அந்த காரியத்தில் தேவனால் அற்புதம் செய்ய முடியும் என்று நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்க, உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எப்படிப்பட்டது, அல்லேலூயா, என்று நீங்கள் இன்றைக்கு சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். நான் இன்னைக்கு இயேசுவை எந்த அளவுக்கு நம்புகிறேன், என் வாழ்க்கையில் இயேசுவானவர் எப்படி அற்புதத்தை செய்வார், நான் கடந்து போய் கொண்டிருக்கிறதான சூழ்நிலை மேலே தேவன் எனக்கு எப்படி விடுதலை கொடுக்க போகிறார், அவரால் முடியுமா முடியாதா என்பதை நீங்கள் இன்றைக்கு சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட வியாதியின் படுக்கையில் நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மரண அவஸ்தையில் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு சிச்சுவேஷன். அது இந்த சிச்சுவேஷன் தான் இருக்கணும் என்று அல்ல, அது ஏதோ ஒரு சிச்சுவேஷன், உங்களை கண்ணீர் விட செய்கிறதான ஒரு சிச்சுவேஷன், உங்களை துக்கமடைய செய்கிறதான ஒரு சூழ்நிலைமை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு தவிப்பு, ஏதோ ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனை உங்களை இன்னைக்கு வாட்டி கொண்டு இருக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்க? பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு இயேசுக்கு இருந்ததான அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? உங்களை சுற்றி நிற்கிறதான ஜனங்க சொல்லலாம், இது முடியாது, இன்னும் அவ்வளோதான், இந்த சுச்சுவேஷனில் தான் நீங்கள் கடந்து போகணும், இனி உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நீங்கள் போகணும். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வர தேவனால் முடியும். நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்யணும், இயேசு கிறிஸ்து மேலே வைத்திருக்கிறதான அந்த விசுவாசத்தை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் விட்டு விடாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைமைகளை பார்க்காதீங்க, இயேசு மேலே நம்பிக்கை வைங்க. இன்றைக்கி நீங்கள் விசுவாசித்தா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிறதான சூழ்நிலை மேலே கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவருமே நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தாவே, இதோ இந்த நாளுக்கான இந்த செய்திக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமாண்டவரே, விசுவாசத்தை குறித்து ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவருடைய ஜனங்களோடு ஆண்டவரே எங்களோடு கர்த்தர் நீ பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு இருந்த விசுவாசம் ஆண்டவரே மரித்தவனை கூட ஜீவனோடு கூட எழுப்ப முடியும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க. ஆமாண்டவரே, விசுவாசம் ஒன்று இருந்தால் போதும், தேவனுடைய மகிமையை காண முடியும், தேவனுடைய அற்புதங்களை பார்க்க முடியும், உம்முடைய மகிமையை உம்முடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும். உம்மிடத்திலிருந்து ஆண்டவர் ஜெபத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவரே இந்த வேத பகுதியின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தினேன். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறாங்களோ
கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவர் அவர்கள் கடந்து போகிறதான சூழ்நிலைமைகள், அவர்கள் இன்றைக்கு எப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவரை நிலையில் இருக்கிறாங்க. ஒருவேளை மரியாள் மார்த்தாலை போல, லாசருடைய குடும்பத்தை போல ஆண்டவரே பாப்பா வேதனையில கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்களா? ஆண்டவரே இன்னைக்கு அவர்களுடைய விசுவாசம் அற்று போய்விட்டதா? கர்த்தாவை மறுபடியும் அவங்களுடைய விசுவாசத்தை பெருக செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் ஆண்டவர் திரும்பி வரட்டும். உமக்குள்ள இருந்ததான ஆண்டவர் அந்த தனித்துவம் நிறைந்ததான அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள கட்டளையிடும். அந்த விசுவாசத்தின் மூலமாக இடத்துல ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவரே பரலோகத்திலிருந்து உம்மிடத்திலிருந்து அவர்கள் பதிலை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இன்னைக்கு உம்முடைய சமூகத்திலே களி கூறட்டும் ஐயா. ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ ஆண்டவரே அவங்க எல்லாரையும் உம்முடைய ஊழியக்காரனாக இருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து அவர்களுக்கு சமாதானத்தை கூறுகிறேன், ஆசீர்வாதத்தை கூறுகிறேன் ஐயா. சந்தோஷத்தை உம்முடைய நாமத்தில் கட்டளையிடுகிறேன். அவர்கள் இழந்த சமாதானம் அவர்களுக்கு இரட்டத்தனை திரும்பி வரட்டும் என்று சொல்லி உடைய ஊழியக்காரனாக இருந்து நான் ஆண்டவரை கட்டளையிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தனீர் ஆசீர்வதியும். என் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் மகியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. God bless you. Amen.